சட்டம் உங்களுக்காக. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் காதலித்து திருமணம் செஞ்சவங்களா? உங்களுடைய கணவனையோ மனைவியையோ அதிகம் நேசிக்கிறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பதிவு தாங்க. வாங்க பதிவுக்குள் செல்வோம். காதலித்து திருமணம் செய்தவங்களில் 2 வகை இருக்காங்க. ஒருத்தங்க பெற்றோரோட சம்மதத்தோடு செய்தவங்க, இன்னொருத்தவங்க பெற்றோரை எதிர்த்து கொண்டு தனித்து வாழ்பவருங்க. அதுவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பிரிவை சேர்ந்தவங்களை யாராவது காதலித்தால் நிறைய வீடுகளில் வாழ்நாள் முழுவதற்கும் கூட அவர்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை கணவனும் மனைவியாக பார்த்துப்பாங்க. கணவன் மனைவியின் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பால் அல்லது மனைவி கணவன் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பால் அவங்க வாங்கக்கூடிய எல்லா சொத்துக்களிலும் அவங்களுடைய வாழ்க்கை துணையை தான் பார்ட்னராக சேர்த்துப்பாங்க, கூட்டாக வாங்குவாங்க. மனைவி சம்பாதித்திருந்தால் கணவரின் பணம் அதில் 1 ரூபாய் கூட இல்லை என்றாலும் மனைவி வாங்குகிற எல்லா சொத்துலையும் ஹஸ்பண்டோட பேரையும் கூட்டாக சேர்த்து பார்ட்னராக தான் சொத்து வாங்குவாங்க. கணவனும் அதே போல தான் செய்வார். இப்படி இவங்க தனித்து வாழும் பொழுது எந்த விதமான சிக்கலும் எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்குள்ள வரப்போறதில்ல. ஆனால் இந்த 2 பேரில் ஒருவர் எதிர்பாராத விதமாக காலமாகிவிட்டார். அவங்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. ஒரு அக்கா, அவங்க வெளி மாநிலத்தில் வசிக்கிறாங்க. காதலித்து திருமணம் செய்து கொண்டு வெளி மாநிலத்தில் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக இறந்துடுறாரு. அந்த அக்கா அரசு துறையில் பணியில் இருக்கிறவங்க, ஆசிரியையாய் பணிபுரியக்கூடிய அவங்களுடைய சொந்த வருமானத்தை கொண்டு நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க. ஒரு வீடு, ஒரு பண்ணை வீடு, சாதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிலம், இப்படி அவங்க நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின சொத்து அனைத்துமே பெரும்பான்மையான சொத்து அவங்களுடைய கணவரின் பெயரில் தனித்து வாங்கியிருக்கிறாங்க. சில சொத்துக்களை அவங்களும் கணவரும் ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பில் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனையே இங்கே வருது. என்னன்னா, இவங்களுடைய பணம் தான். ஏன்னா அவங்க கணவர் வேலை செய்பவர், ஆனால் அவருக்கு இவ்வளவு வருமானம் கிடையாது. அவங்க வாங்கியிருக்கிற சொத்துக்கள் 50% சொத்துக்கள் இந்த அக்காவின் பணத்தில் வாங்கியது தான். இவங்க அவங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொள்ள ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்குறாங்க. அந்த வாரிசு சான்றிதழில் அந்த அக்காவின் மாமியார் பெயர் இருக்கு. மாமியாரை இவங்க பார்த்தது கூட இல்லை. திருமணம் செய்து கொண்டு எங்கோ வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து ஏதோ வேறொரு மாநிலத்தில் வசித்து கொண்டிருந்தவங்க. அவங்க திடீர்னு அவங்க மாமியார் பெயர் அதில் இருக்கு. இவங்களுடைய சொத்தை விற்பனை செய்ய முடியாது, அது அடுத்த கட்டம். ஆனால் அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் வாங்கி வந்த பிறகு அவங்களுடைய சொத்து தொடர்பாக அல்லது அவங்களுடைய கணவர் வேலை செய்த இடத்திலிருந்து பேலன்ஸ் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த பணம் பெறுவதற்கு அந்த வங்கியில் அவங்களுடைய சொத்து இருக்குது, அதை மீட்டு எடுத்து வருவதற்கு கணவரின் பெயரில், அந்த அக்காவின் கணவரின் பெயரில் ஏற்கனவே பேங்க்கில் பணம் இருக்குது, அதை ஆப்ரேட் செய்வதற்கு, இப்படி நிறைய வேலை இருக்கிறது. ஆனால் அவங்க இந்த ஊருக்கு புதிது அப்படிங்கிறதுனால அவங்களால என்ன செய்கிறதுன்னு தெரியல. எங்கு சென்றாலும் மாமியாரையும் அழைத்து வர வேண்டும் என்று நிபந்தனை தான் எல்லா தரப்பிலும் விதிப்பாங்க. ஏன்னா வாரிசுதாரர்கள் பட்டியலில் மாமியாரும் இருக்கிறதுனால மாமியாரை அழைத்து வருவது அந்த அக்காவின் கடமை. ஆனால் இங்கு தான் ஒரு வேடிக்கை இருக்கிறது. என்னன்னா, இந்த மாமியாருக்கும் இந்த சொத்துக்கும் எந்த வகையிலுமே தொடர்பில்லை. ஆனால் இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, இந்த அக்காவின் கணவருக்கு 2 அக்கா தங்கைகள் இருக்கிறாங்க. ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்க 2 பேருடைய தூண்டுதலின் பேரில் இந்த மாமியார் இந்த மருமகளுடைய கோரிக்கைக்கு எந்த வகையிலும் உதவவில்லை. அவங்க கையெழுத்து போடவே தயாராக இல்லை. அதனால் இந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, நான் என் கணவர் நிம்மதியாக வாழ்ந்தோம், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, இவங்க இந்த சொத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களே இந்த சொத்தை வைத்து கொள்ளட்டும். நான் எங்கு வேலை செய்து கொண்டிருந்தோனோ, கடவுள் எனக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுத்துருக்குறாங்க, ஆசிரியை பணி செய்கிறேன், நான் வெளி மாநிலத்திலேயே வசித்து இனி வரும் காலங்களில் சம்பாதித்து என் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்கிறேன். இந்த எல்லா சொத்தையும் என் கணவர் பெயரில் நான் வாங்கிய எல்லா சொத்தையும் அவர்களே வைத்துக் கொள்ளட்டும், எனக்கு வேண்டாம், கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா இந்த மாமியார் சட்டப்படி அந்த மாமியார் கையெழுத்து போடணும். ஆனால் அந்த மாமியார் போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த சொத்தில்
கிடைக்கக்கூடிய இவங்க பங்காக கிடைக்கக்கூடிய அத்தனையும் வாங்கி அவங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அடுத்தவர் சொத்து பையனாக இருந்தாலும் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த வகையிலும் அந்த பெண்ணுக்கு உதவவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் சொத்துக்கு அபத்தமாக இன்னொருத்தர் சொத்தை அபகரித்து அவங்களுடைய பொண்ணுங்களுக்கு கொடுக்குறோமேங்கிற ஒரு கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல், எந்த வகையிலுமே மகனுக்கோ மருமகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ உதவாமல் சட்டத்தின்படி அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வாரிசு சான்றிதழில் மாமியார் பேர் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பெண் அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மாமியாரிடமே கொடுத்துட்டு, நீங்கள் தானமாக நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுடைய கணவரே போயிட்டார், நீங்கள் இந்த சொத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இனி வரும் காலங்களில் நான் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த பெண் அவங்களை எதற்குமே அழைக்காமல் அவங்க வேறு மாநிலத்திற்கு சென்றுட்டாங்க. இந்த நிலைமை இப்படி ஒரு முடிவெடுக்கக்கூடிய துணிச்சல் எல்லா பெண்களுக்கும் இருக்குமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா பணம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அத்தியாவசியம். அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், அதை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு அனுபவிப்பதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டால், நீங்கள் ஒரே ஒரு வீடு தான் வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கிறதையும் உங்கள் மாமியார் பாதி எடுத்து உங்களுடைய கணவனின் தங்கைக்கோ அக்காவுக்கோ கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா? உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. எல்லோருக்கும் விட்டு விட்டு சென்று விடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா பொருளாதாரம் வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கிறதுனால இனிமேல் உங்கள் கணவர் பெயரிலோ மனைவி பெயரிலோ நீங்கள் சொத்து வாங்க விரும்பினால் கண்டிப்பாக வாங்குங்க. கணவனும் மனைவியும்ங்கிறது அவங்க இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம். அது ஒருவர் மீது ஒருவர் கொண்டு இருக்கக்கூடிய அன்பினால் அவங்க ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பில் வாங்குவது தவறில்லை. ஆனால் இவர்களின் காலத்திற்கு பிறகு அந்த சொத்து எவ்வாறு பிரிய வேண்டும், யாருக்கு சேர வேண்டும் அப்படிங்கிறத ப்ராப்பராக எழுதி வைத்து கொள்ளுங்கள். சட்டப்படி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அதை முறைப்படி எடுத்து உங்களுடைய கணவனையோ மனைவியையோ அவங்களுடைய வருங்காலத்தில் உங்களுடைய உறவுக்காரர்கள் முன்னால் சட்டப்படி இவங்க கையெழுத்து போட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக உங்களுடைய பெற்றவர்களாக இருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னால் உங்களுடைய காதலியையோ மனைவியையோ கையேந்த வைத்து விடாதீர்கள். அதனால் முடிந்தவரை சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.